அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் உடல் கட்டு மந்திரம் மற்றும் திசை கட்டு மந்திரம். அதாவது நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து எந்த தேவதையினுடைய மந்திரத்தை சொல்லும்போது அப்பத்தே அந்த சக்தி நிலை நம்ம உடம்புல கூடும். அதே போல மற்ற இடங்கள்ல வெளி இடங்கள்ல நம்ம திசை கட்டு மந்திரம் சொல்லிட்டு எந்த தேவதை மந்திரங்களையும் சொல்லணும்னா அது உடனடியாக பலிதமாக அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த உடல் கட்டு மந்திரமும் திசை கட்டு மந்திரமும். இது உடல் கட்டு அப்படின்றது நமக்கு நமக்கு இப்போ நமக்கு உடலை நம்ம உடம்ப நம்மளே கட்டிக்கிறது. திசை கட்டு அப்படின்றது 8 திசையும் கட்டுறது. இதை ஒரு செங்கக்கல் வச்சுக்கிறேன்னா செங்கக்கல் வச்சு அதை நல்லா ஒரு புது செங்கலாக எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதியை வச்சு அந்த செங்கக்கல்லை நல்லா ஒரு கழுவி அதில் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு உருவம் மாதிரி அதை நினச்சி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு விபூதியில் அதாவது பசுஞ்சாணி விபூதியில் இந்த மந்திரத்தை எழுதணும். உடல் கட்டு மந்திரமோ இல்லை திசை கட்டு மந்திரமோ 2 தட்டில் ஒரு 50-50 கிராம் போட்டு அதை நல்லா பரப்பி 2 தட்டுலையும் 2 மந்திரத்தையும் எழுதணும். எழுதி அந்த செங்கலுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு 2 பக்கத்துலையும் 2 தீபம் வைக்கணும். தீபம் வச்சு சின்ன தீபமாக 2 வைக்கணும். வச்சு இந்த மந்திரத்தை சூடம் அணையாமல் விபூதியில் சூடத்தை வச்சு ஒவ்வொரு மந்திரத்தையும் 108 தடவை சொல்லணும். அப்போ 108 தடவை சொல்லும்போது சூடம் அணையக்கூடாது. 2 மந்திரத்துக்கும் அதே முறைதான் சூடம் அணையாமல் பார்த்துக்கிறேன். அப்படி பார்த்து இந்த இதை செஞ்சு அந்த விபூதியை பத்திரப்படுத்தி நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி நம்மளே பயன்படுத்தினாலும் ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும். உடல் கட்டு மந்திரத்தை நம்ம சொல்லி அந்த விபூதியை வச்சுக்கிட்டு போகும்போது எந்த விதமான தீய சக்தியும் கெட்டதும் கிட்டக்க வராது. அதே மாதிரி உடம்புல நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது கெட்ட சக்தி இருந்தாலும் விட்டு விலகும். இது பேய் பிசாசு இந்த மாதிரி பிடிச்சிருக்கவங்களுக்கும் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம். திசை கட்டு அப்படின்றது இந்த திருநீரை எந்த இடத்துல இருந்தாலும் 4-8 திசைக்கு திருநீரை தீவி விட்டுட்டோம்னா எதுவும் கிட்டக்க வராது. தேவையில்லாத துஷ்ட ஆவிகள் பேய் பிசாசு தேவையில்லாத இது கிட்டக்க வராது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மந்திரம். இதை முறைப்படி எல்லாரும் நல்லா பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மந்திரம் பார்ப்போம். இந்த மந்திரம் ஓம் பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகனை பச்சி கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கலம் கட்டினேன் சபையை கட்டு சத்துருவை கட்டு எதிரியை கட்டு இங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஸ்ரீம் ஓம் சிவாய நமச்சிவாய நம அப்படின்னு இது கட்டு மந்திரம். இன்னொரு கட்டு மந்திரம் இருக்குது. அதை நீங்கள் இன்னொரு விபூதியில் பரப்பி நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல் நான் சோழி பிரசனை நடத்துகிறேன். அதில் நடக்கப்படுறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம். ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்தார் அப்படின்றது துல்லியமாக சொல்லலாம். அவங்களுக்கு வீடு எந்த பக்கத்தில் இருக்குது, சொந்த வீடா வாடகை வீடா, அவங்களுக்கு குழந்தை எத்தனை, அதே போல் தொழில் என்ன முறையில் இருக்குன்னு நம்ம கண்டதை கண்ட மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி. அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட கற்றுக்குங்க. அதே போல் 200 பக்கத்துக்கு 200 பக்கத்துக்கு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதுன ஒரு மந்திர புத்தகம் போட்டிருக்கேன். அந்த மந்திர புத்தகத்தை அதில் அஷ்டமா சித்தி அஷ்டகர்மா தேவதா சித்தி எல்லாமே ஒரே புத்தகத்தில் இருக்குது. அது மாந்திரிகருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். மற்றவங்களுக்கும் பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான புத்தகம். அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி அந்த மாந்திரிக புத்தகத்தில் எல்லா விதமான கருணை எச்சைனி எச்சைனிலே ஒரு 5-6 எச்சைனி மந்திரம், அதே மாதிரி கட்டு மந்திரம் எல்லாமே அதில் இருக்குது. ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் எளிய முறையில் இருக்குது. உடனே பழிக்கக்கூடியதாக இருக்கும்.
ரொம்ப வந்து மந்திரம் வந்து 2000 தடவை 3000 தடவை சொல்ல தேவையில்லை. 108 108 தடவை சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு அருமையான மந்திரம். அதையும் வந்து நீங்க கேட்டு வாங்கி பயனடைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த உடல்கட்டு திசைக்கிட்ட நீங்க பயன்படுத்தினாலே பாதி பேருக்கு வந்து இந்த தா அதாவது தாய் தாப்பட்டு கொடுக்கும்போது நல்ல பலன் அளிக்கும். மிகவும் நன்றி.